எம்மீரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, சமீபத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிய அந்த விவகாரம் தமிழகத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. முதலமைச்சருடைய இதுவரையில் தமிழகத்தின் அதிகார மையத்திற்குள் ஒருபோதும் என்னுடைய கால்கள் படாது என்று சொல்லிய டாக்டர் ஐயா அவர்கள் எப்படி தலைமை செயலகத்திற்குள் இவர் சென்றார் என்ற ஒரு கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சங்கத்தமிழன் அவர்கள் ஒரு காணொலியில பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காருன்னா, மருத்துவர் ஐயா வந்துட்டு மு.க. ஸ்டாலின் கிட்ட போயிட்டு கூட்டணிக்காக கெஞ்சினாராம். கடைசி காலத்துல எங்களை கொஞ்சம் கூட்டணியில சேர்த்துக்குங்க ஐயா அப்படின்னு போயிட்டு மு.க. ஸ்டாலின் கிட்ட மருத்துவர் ஐயா போய் கெஞ்சினாராம். வெக்கங்கட்ட பயலுங்களே, உங்க கட்சி தமிழ்நாட்டில் சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. திமுகவை காரி 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 துப்பினுங்கிறான் தமிழ்நாடு முழுசும். இந்த கட்சிக்கு ஓட்டை போட்டு எதுக்கடா நாட்டை இவங்க கையில கொடுத்தோம், நாசனமா பண்ணிட்டாங்கடா. 2.5 வருஷத்திலேயே இன்னும் 2.5 வருஷம் அதிகாரம் அவங்க கையில இருக்குது. தமிழ்நாடுங்கிற இந்த மாநிலம் இருக்குமா இல்ல கருணாநிதி குடும்பத்தோட வாய்க்குள்ள போயிடுமான்னு யாரும் நைட்டும் பகலுமா முணுமுணுத்துட்டு இருக்கானுங்க. ஓட்டை போட்டு தப்பு பண்ணிட்டுமாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதற்கான தரவுகளை நீங்க உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலனா உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிடும். உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி உச்சநீதிமன்றத்தில் அந்த தரவுகளை கொண்டு போய் சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு மரியாதை கொடுத்து முதலமைச்சர் அவர்களை நேராக போய் சந்திச்சு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க, முதல்ல தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, ஏன்னா உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசு உங்களுக்கு ஆணை பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அதிகாரம் உங்களுக்கே உரிமையானது அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் போயிட்டு துண்டு சீட்டு முதலமைச்சருக்கு அறிவு சொல்லிட்டு வந்தாருப்பா. துண்டு சீட்டு முதலமைச்சருக்கு போய் அறிவு சொல்லிட்டு வந்தாருப்பா சங்கத்தமிழா. முதல்ல அதை புரிஞ்சிக்க. உங்களுக்கு பீதி கிளம்பி போய் எங்கடா கூட்டணியை விட்டு நம்மளை கிளப்பிடுவாங்களோ, ஒருவேளை பாமக போயிட்டு ஒருவேளை சீட்டு தான் கேட்டுடுச்சோ, பாமக ஒருவேளை கூட்டணிக்கு தான் போறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தூக்கம் வராத, நங்களுக்கு தூக்கம் வராம நைட்டும் பகலுமா நீங்க புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தா அதுக்கு மருத்துவர் ஐயா எதுவும் செய்ய மாட்டார். மருத்துவர் ஐயா வந்துட்டு எந்த அரசியல்வாதியை பத்தி கவலைப்படவே மாட்டார். மருத்துவர் ஐயா வந்துட்டு எந்த அதிகார மையத்தை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. அவரே ஒரு மிகப்பெரிய அதிகார மையம். தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையான அதிகாரம் என்ன, மு.க. ஸ்டாலின் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக செயல்படுறாரு. மருத்துவர் ஐயா அவர்கள் மக்களின் முதல்வராக தைலாபுர தோட்டத்திலிருந்து செயல்பட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. அறிவிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அறிவிக்கப்படாத முதலமைச்சர் மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயா எதை முன்வைக்கிறாரோ அதுதான் தமிழ்நாட்டின் முதுகெலும்பு, அதுதான் தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சனை. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் எந்த அரசா இருந்தாலும் அதிகாரம் பண்ண முடியும். மு.க. ஸ்டாலின் என்ன விதிவிலக்கா? கருணாநிதி கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டின ஒரு மருத்துவர் ஐயா. ஜெயலலிதாவையே தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சந்திக்க வைத்தவர் மருத்துவர் ஐயா. யாருடைய அலுவலகத்துக்கும் தனக்கு கூட்டணி வேணும்னு அவருடைய காலில் திரும்பியது இல்லை. மருத்துவர் ஐயாவை குறை சொல்லுவதற்கு, மருத்துவர் ஐயாவை விமர்சிப்பதற்கு முதல்ல ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி உங்களுக்கு இருக்குதான்னு முதல்ல சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பிறகு மருத்துவர் ஐயாவை விமர்சியுங்கள், நாங்கள் வரவேற்கிறோம். மருத்துவர் ஐயா விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட தலைவர் இல்லை. திருமாவளவன் அவர்களுக்கு இப்பொழுது நெஞ்சில தண்ணி இல்லை. ஏன்னா 2016 திருமாவளவனை சீன்றதுக்கு ஆள் இல்லை தமிழ்நாட்டில். அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு வழியே தெரியாம வைகோவையும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் கூட சேர்த்துக்கிட்டு, அது கூட உங்க தலைவர் திருமாவளவன் ஒரு ஜால்ராவை அடிச்சுக்கிட்டு நல்லா கிடந்த மனிதர் விஜயகாந்த் அவர்களையும் கூட்டு அந்த பள்ளத்துல தள்ளி அவர் அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்துவதற்கு காரணமாக இருந்ததா உங்க தலைவர் திருமாவளவன். கடைசியில 2018 பல கோடி ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், வைகோ, திருமாவளவன் இவர்களெல்லாம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திமுகவோட ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. வாய் திறந்து பேசுறதுக்கு துப்பில்லை. தமிழ்நாடு அரசு அதை கண்டுக்கல. மக்களுக்கு நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கே நீங்க யாருமே முன்வரல. ஒரு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையான்னு தெரியல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையான்னு தெரியல. விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு ஜாதி அரசியலை பத்தி, மத அரசியலை பத்தி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறது.
மக்களுக்கான அரசியலை உங்க தலைவர் எந்த இடத்துலயும் பேசுறதே இல்லை. சாதி அரசியல், சாதி வன்மை, இதை தவிர திருமாவளவனுக்கு எதுவுமே தெரியல. தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற இந்த அநியாயங்கள் எதையுமே அவர் பேசுறது இல்ல. தமிழ்நாடு அரசு எந்த மட்டையும் புடுங்கி போடல. அப்படியெல்லாம் தமிழ்நாடு அரசு கேவலப்பட்டு நிக்குது. அந்த அரசுக்கு வக்காலத்து வாங்கி பிஜேபி பாமக இருக்கிற கூட்டணியில நாங்கள் இருக்கவே மாட்டோம்னு உங்க தலைவர் சொல்லிட்டாரா திருமாவளவன்? மருத்துவர் ஐயா வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்ததுல இருந்து உங்களுக்கு தூக்கம் வரல. ஒருவேளை பாமக உள்ள வந்துருமோ, பாமக உள்ள வந்தா நம்மள துரத்தி அடிச்சிடுவா, இந்த பயம் உங்களுக்கு இருந்தா மருத்துவர் ஐயா உங்களை பத்தி எல்லாம் ஏன் கவலைப்பட போறாரு? மருத்துவர் ஐயா வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமூகத்தின் மக்களின் உரிமை குரல். அவர் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல, அவர் வந்து ஒற்றை தலைவர் அல்ல, அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கே உண்மையான தலைவர் அவர் தான். தமிழ்நாட்டில் நூறுக்கணக்கான கட்சிகள் இருக்கிறது. ஆனா அத்தனை கட்சிகளும் தைலாபுர தோட்டத்தில் இருந்து வருகின்ற குரலுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம் வந்து அதை பத்தியே தெரிஞ்சுக்குவாங்க. தமிழ்நாட்டில் நடக்கின்ற மக்களுக்கு எதிரான அநியாயங்கள், அநீதிகள், மக்களுக்கு எதிராக நடக்கின்ற குற்ற செயல்கள் எல்லாமே முதல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த விஷயத்தை பேசின பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவருடைய காதுகளுக்கே போகுது, அவருடைய கண்களுக்கே தெரியுது. அப்படிப்பட்ட கீழ்மையான அரசியல்வாதிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மக்களுக்கான அரசியலை செய்கின்ற ஒற்றை தலைவன் தைலாபுரத்து நாயகன். அவரை பற்றி பேசுவதற்கு தகுதியுடைய நபர் தானா இந்த சங்கத்தமிழன்? அவரை பற்றி பேசுவதற்கு தகுதியுடைய நபர் சொல்லுங்க. முதல்ல உங்களை சுய பரிசோதனை செய்யுங்க. உங்களுடைய தலைவர்கிட்ட போய் கேளுங்க, மருத்துவர் ஐயாவை பற்றி நான் பேசலாமா, மருத்துவர் ஐயாவை பற்றி நான் பேசலாமா, அவரை விமர்சிப்பதற்கு எனக்கு தகுதி இருக்குதான்னு உங்க தலைவரை போய் கேளுங்க. திருமாவளவன் என்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் இன்று தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் அதற்கே காரணம் மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயாவால் தமிழகத்தில் உருவான அரசியல் தலைவர்கள் ஏராளம். அதில் உங்கள் தலைவரும் ஒருவர். 2024 பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு 100 விழுக்காடு வாய்ப்பில்லை. நீங்கள் எவ்வளவு உருட்டி கொண்டிருந்தாலும், எவ்வளவு பொய் செய்திகளை கொண்டு போய் பாட்டாளி மக்கள் கட்சியினரிடம் சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினரை நீங்கள் உசுப்பேத்தி விட்டு கொண்டிருந்தாலும் ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அசரப் போவதில்லை. ஏன்னா அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற இயக்கங்களுக்கு சீட்டு கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில தான் இனி தமிழ்நாட்டில் கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில தான் இனி தமிழ்நாட்டில் சீட்டு. இப்படி நான் பேசும்போது சில உருட்டல் மன்னன்கள்லாம் வந்து கமெண்ட்ல எழுதுவாங்க, 6% ஓட்டை வச்சுக்கிட்டு நாங்க தான் தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வர்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். 6% ஓட்டு என்பது தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வலிமையில் 6%. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி 120 தொகுதிகளுக்கும் மேல 25 விழுக்காடுக்கும் மேற்பட்ட வாக்குகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. வட தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பரவலாக 20 - 25, 30 விழுக்காடு வாக்குகள் தமிழ்நாட்டில் பாமகவின் வாக்குகளாக ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிறது. அந்த வட தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொகுதிகளில் மட்டுமே குறைந்தது 60 தொகுதிகளை குறிவைத்து பாமக களத்தில் நின்றாலே தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது. திமுக அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் எந்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னாலும் அப்போ பாமக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்பொழுது பாமக தான் முதன்மை இயக்கமாக, பாமகவிற்கு பின்னாடிதான் மற்ற இயக்கங்கள் நிற்க வேண்டிய சூழல் உருவாகும். வட மாவட்டங்களை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு தொகுதியிலும் 20 - 25, 30 விழுக்காடு, 35 விழுக்காடு வாக்குகள் எல்லாம் உள்ள தொகுதிகள் பல தொகுதிகள். மற்ற கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் 7 விழுக்காடு வாக்கு பெற்றிருக்கிறோம்னு பேசி, ஆமாம் இருக்கலாம். 7 விழுக்காடு வாக்கு தமிழ்நாடு முழுவதும் என்பது 234 தொகுதிகளிலும் பெற்ற வாக்குகள். ஆனால் 236 தொகுதிகளிலும் மீண்டும் ஒரு முறை அவர்கள் அதே நிலையில் நின்றாலும் ஒரு தொகுதியிலே வெற்றி பெற முடியாது. ஆனா பாமகவின் நிலை அப்படி அல்ல. பாமக வட மாவட்டங்களில் குறைந்தது 100 தொகுதிகளை குறிவைத்து களத்தில் என்றால் அதிமுக திமுக டமாலேஷன் ஆயிடும். அது தெரியாத இந்த சங்கத்தமிழன் போன்றவர்கள் எல்லாம் பாமகவை சீண்டி பார்த்துட்டு இருக்காங்க. பாமகவின் உண்மை முகம், பாமகவின் சுயரூபம் 2026 முழுமையாக வெளிப்படும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.